பிரைஸ் தி லார்ட். யூதாஸ் போன பிறகு அப்போஸ்தலர் எண்ணிக்கை 11 ஆகிட்டு 12க்கு பதிலாக 11. ஆண்டவன் திட்டம் இந்த இடத்துல செயல்படுகிறதை மற்ற சீடர் உணரவில்லை. சீட்டு போட்டு யாரை அடுத்து அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்கலாம் என்று மனதுக்குள் ஒரே குழப்பமாக இருந்தது. கடைசியில் சீட்டு போட்டால் மத்தேயாஸ் பெயர் வந்தது. அவர்தான் 12வது சீடர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இதில் ஆண்டவருடைய கை வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே மத்தியாசை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். இன்றைக்கு 160 கர்தினால்களுக்கு மேல் கூடியிருக்கிறார்கள். அவர் போப்பை தேர்ந்தெடுக்க, பரிசுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இது புரியாத புதிராக இருக்கிறது, யார் அடுத்த போப்பு என்று. பிரான்சிஸ் வந்தது போல அவர்கள் மத்தியிலும் ஒரு பாப்பானவரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்க திட்டம் வைத்திருக்கிறார். அதன்படியே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆகவே அருமையான சகோதரியே, இதெல்லாம் நாம் சும்மா இருக்காமல் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். நல்ல போப்பை பிரான்சிஸ் எங்களை கொடுத்தது போல வரக்கூடிய போப்பும் ஒரு தலை சிறந்த தலைவராக கத்தோலிக்க சபைக்கு இருக்கணும் என்று எல்லாரும் ஜெபித்துக் கொள்வோம். ஆமென், ஆமென்.